வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அம்மா வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தா நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் போனால் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக இருக்க வாய்ப்பு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வீக் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். இருந்தாலும் மார்க்கெட்டை பார்த்து 24,000 இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு தான். மார்க்கெட் ஃபாலுங்கிறது 23 கீழே வந்தால் தான் ஃபால் இருக்கும். ஆனால் என்னோட பயணத்தில் அப்சைடாக சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போணுச்சு. அப்போயே நம்ம ஃப்ரீ டெலகிராமில் இந்த இடத்த போட்டிருந்தோம். இதுக்கு மேலே போனால் தான் அடுத்தது போகிறது வாய்ப்பு. ஏன்னா அந்த மாதிரி செட்டப்பில் இருந்துச்சு. அதுக்காக தான் முக்கியமாக போட்டோம். நம்ம இதை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த வெரி புல்லிஷாக போனால் ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு தான். நாங்களும் கால் சைடுக்கு தான் முக்கியமாக இது பண்ணோம். ஆனால் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இன்றைக்கி பெரிய மூமெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து கால் சைடுக்கு இல்லை, திரும்பி வரும் புட் சைடுக்கு தான் இருந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். நம்ம பேங்க் நிஃப்டி நேரே சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து நிஃப்டி அளவுக்கு இல்லை, பேங்க் நிஃப்டி வந்து வீக்காக தான் இருக்குது. ஸ்ட்ராங்காக நிஃப்டி அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். 2 நாள் வந்து வீக்காக தான் ட்ரேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 52,000 தாண்டினா தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற நேரத்தை கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த செகண்ட் சப்போர்ட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் முடிய போகிறப்போ தான் அந்த இடத்துல வந்து மார்க்கெட் இது பிரேக் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம எதிர்பார்த்த ரேஞ்சு. ஆக்சுவலாக வந்து இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில தான் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சு கூட போகல. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கு இடையிலே ஃபுல்லாக மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. நம்ம இது சென்செக்ஸ்னு சொல்லியிருந்தோம், அதையும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸை பொறுத்தவரை நம்ம தான் சொல்லியிருந்தோம். செகண்ட் சப்போர்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட், அதாவது அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வீக் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வீக்குங்கிற சொல்லிட்டோம். நம்ம இது பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வீக்கு. அது அப்படியே தொட்டாலும் செகண்டாக தொட்டால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதாவது மார்க்கெட் வந்து புல்லிஸில் தான் எடுத்து முடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் அப்சைடு தான் போகணும், ஆனால் போகலை. ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. இது இப்போ நடந்தது பார்த்தா மார்க்கெட் வீக்கான செட்டப்பில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே, நிஃப்டிலேருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். வீக்லி சார்ட்டை படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து புல்லிஸ்க்கான செட்டப்பில் தான் முடிச்சிட்டாங்க. ஒரு பேரிஸ் ஆக்கியோ ஸ்பின்னிங் டாப், அதுக்கு மேலே ஒரு ஹேங்கிங் மேலே போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கிறதுக்கான செட்டப்பில் தான் வீக்லி கேண்டில் முடிஞ்சிருக்கு. நான் டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா நேற்று வந்து நல்ல ஒரு புல்லிஸ் கேண்டில். இப்போ இந்த கேண்டிலோட பாடியில் 50% அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கான செட்டப்பில் தான் மார்க்கெட் க்ளோசிங் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டே கேண்டோட லோவுக்கு வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து பேரிஸ்னு சொல்ல முடியாது. பேரிஸ்னு பண்ணால் இந்த லோவை பிரேக் பண்ணால் தான். இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா நாளைய மார்க்கெட் வந்து திருப்பி இன்சைடு வேணால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். திருப்பி அந்த ஹையை பிரேக் பண்ணால் புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதுக்கடையில் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைட்வே செட்டப்பிலோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் டே கேண்டில் இண்டிகேட் பண்ணுது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 24,121. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 24,226. அடுத்து 24,313. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,916 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். அடுத்து 23,800. அடுத்தது 23,689. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ்க்கான செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் 2 பக்கம் வாய்ப்பு இருக்கிறனால பெரும்பாலும் மார்க்கெட் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒன்று இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கடையில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஸ் எதிர்பார்க்குறா இருந்தால் இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும் தான் நம்ம அடுத்தது புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி செட்டப்பில் முடிச்சிருக்காங்க. ஏன்னா முடிச்சது வந்து வீக்காக முடிச்சிட்டாங்க. மார்க்கெட் வந்து நேற்று வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. இன்றைக்கி வந்து வீக்கான ஒரு செட்டப்பில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அதே போல் ஒரு பேரிஸ்ன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கிரீன், அதாவது தேர்ட் சப்போர்ட், இதுக்கு இடையில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுங்கிறது கிளியராக சொல்கிறதுக்கான செட்டப்பில் மார்க்கெட் முடியல. ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சு இது இந்த சைடு பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதுபோல் இந்த ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாலும் கீழே போக வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் அது கிளியராக சொல்ல முடியாமல் முடிஞ்சது அந்த மாதிரி இருக்கனால இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு. நம்ம அடுத்தது புல்லிஸ் பற்றி யோசனை பண்ணோம்னா இதுக்கு அந்தாண்ட தான், பேரிஸ்னா இது கீழே தான். இதுக்கெல்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான செக்டரில் முடியல. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். பார்த்தோம்னா ஒரு பேரிஸ் கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் சைடில் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பின்னிங் டாப் தான் போட்டுருக்காங்க. ஆனால்
க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நான் போன வாரத்தோட கீழே தான் க்ளோசிங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா புல்லி செட்டப்பில் இருக்குது, இது பேரி செட்டப்பில் இருக்குது. நம்ம டெய்லியாக தான் சொல்லியிருந்தோம். வீக்லியும் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோசிங் வந்து வீக்காக இருக்குது. இதனால தான் அந்த மார்க்கெட் வந்து நம்மளால் நிஃப்டிலேயே அந்த குழப்பம் அதை ஏன் அந்த குழப்பம் காட்டுதுன்னா இவன் வந்து பேரிஸில் இருக்கான், அவன் புல்லிஸில் இருக்கான். அப்படி மாறி மாறி இப்படி இருந்ததுனால மார்க்கெட்டில் வந்து ஒரு சைடுவே செட்டப்புக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வீக்லி இண்டிகேட் பண்ணுது. ஆனால் பேங்க் நிஃப்டி வீக்லியை பொறுத்தளவுக்கு ஃபாலுங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. சரி ஓகே, டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் பார்த்தோம்னா நேற்றோட கேண்டிலேருந்து என்கல் பண்ணி கீழே தான் முடிச்சிட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு பாக்ஸ் செட்டப் தான் அது முடிந்த இடத்துல இருந்துச்சு. அதே போல் தான் இப்போ இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, அதாவது இந்த கேண்டோட லோ பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் மறுபடியும் ஃபால் இருக்கும். நம்ம இந்த இடம் சொல்லியிருந்தோம், இந்த ரெட் கேண்டிலோட லோ தான் நம்ம வந்து முன்னாடி ஸ்டாப் லாஸ் ஏரியா சொல்லியிருந்தோம். இந்த இடத்த கீழே போய்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் பண்ணி மேலே போனாங்க. இந்த இடத்த அதாவது 50,600 அப்படிங்கிற இடத்த இறக்குனா மட்டும் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்கும். அதே போல் அப்சைடு போகிற அந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 52,000 விட்டு மேலே போகணும். இந்த 50,500க்கும் 52 இந்த 1,500 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் டே கேண்டில் இருக்கிறதுக்கான செட்டப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் திங்கக்கிழமை எப்படி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருப்போம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,353, அடுத்தது பார்த்திங்கன்னா 51,671, அடுத்து 52,010. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 50,904 அப்படிங்கிறது இமீடியட் சப்போர்ட்டாக பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 50,599, அதுக்கடுத்து 50,249. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த 50,600 இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபால்னு எதிர்பார்த்தோம்னா இந்த தேர்ட் சப்போர்ட்டு கீழே தான் நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். நிஃப்டி மாதிரி தான். அதுபோல் 52,000 தாண்ட தான் அடுத்து அப்சைடு சொல்லலாம். அதுக்கு இடையில் வந்து மார்க்கெட் ரேஞ்சில் தான் வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதாவது 50,600க்கும் 51,300க்கும் இடையில் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான செட்டப்பில் தான் மார்க்கெட் இருக்குது. ஓகே, சென்செக்ஸை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் சார்ட் வச்சுருக்கோம், அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்டைலில் தான் புல்லி செட்டப்பில் இருக்குது. பேங்க் நிஃப்டி மட்டும்தான் வீக்கான செட்டப்பில் இருக்குது. சரி ஓகே, இது எப்படி இது வந்து வீக்லி வச்சுருக்கேன். டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். பார்த்தோம்னா இது என்கல் பண்ணல, 50% சப்போர்ட் தான் இந்த நிற்கிறாங்க. இந்த ஹையை பிரேக் பண்ணால் புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். இந்த டேயோட லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும், இந்த கேண்டோட லோ வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுக்கான செட்டப் தான் இருக்குது. இது நாளைக்கு நடக்கிற கேண்டில் பொறுத்து தான் அது முடிவு பண்ண முடியும். இது மட்டும் அது சொல்கிறது சிரமம். சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 79,593, அதுக்கடுத்து 79,747, அடுத்தது 80,000ங்கிறது அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 79,083, அடுத்தது 78,756, அடுத்து 78,440. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் போகுது? நிஃப்டி மாதிரி தான். அதாவது இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குமே சப்போர்ட் தான். இது பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வீக் தான். ஒருவேளை இதெல்லாம் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம பெரிய ஃபால்னு எதிர்பார்த்தா இந்த 28,000 விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். அதுக்கு எல்லாம் மார்க்கெட் சைடுவே செட்டப்க்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். நிஃப்டியில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் 3 இப்படி தான் இருக்குது. அப்போ 80,000 பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் அப்சைட் இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பெரிய ரேஞ்சு நடந்துட்டனால நமக்கு இந்தமாதிரி ரேஞ்சு காட்டுது. நாளைக்கெல்லாம் இந்த ரேஞ்சு கொஞ்சம் குறிக்கிறோம், நம்ம சின்னதாக சொல்ல முடியும். இப்போ பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி பெரிய ரேஞ்சில் சொல்கிற செட்டப்பில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மண்டே சந்திப்பு. நன்றி, வணக்கம்.